அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நாளும் நடக்கும் நற்பணிகள். நம்மை சுற்றிலும் நற்பணிகள் நாளும் நடந்து கொண்டுதான் உள்ளன. இதோ அதை தெரிவிக்க வருகின்ற செய்தி. சில மாதங்களுக்கு முன்பு பென்சால் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சி சேவை நிறுவனமும் விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றமும் சேர்ந்து செய்த பணிகள் மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். திருச்சி சேவை நிறுவன இயக்குனர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் உதவியுடன் விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றத்தினுடைய தலைவர் திரு காந்தி அவர்கள் அவருடைய குழுவினருடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி அரும் சேவை ஆற்றினார்கள். இதோ அதை பற்றிய செய்தி குறிப்புகள் கேளுங்கள். அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சால் புயலால் விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்டத் தலைவர் திரு காந்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. உதவிப் பணிகளை எப்போதும் உவகையோடு செய்யக்கூடியவர் திரு காந்தி அவர்கள் தனது மாவட்டம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் நிராதரவாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்தவுடன் தனது உதவி பணிகளைத் தொடங்கிவிட்டார். சேவைக்கே பிறந்த திருச்சி சேவை ஐயா அவர்கள் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்திற்கு கிடைத்தது பெரும் பாக்கியம்தான். விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்கு இதுவரை பணமாகவும் பொருளாகவும் 1,18,500 ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார் திருசேவை ஐயா அவர்கள். தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்ற மாநிலச் செயலாளர் திரு ஜி. இராமலிங்கம் ஐயா அவர்கள் நிவாரணத் தொகை வழங்க கொடுத்த அறிவிப்பினால் கிடைத்த தொகையும் நிவாரணப் பணிகளுக்கு வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் கிடைத்த நிவாரணத் தொகை மற்றும் பொருட்களைக் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாய், போர்வை, அரிசி போன்ற பொருட்களை வழங்கி பேருதவி செய்துள்ளது. தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் ஓர் அருமையான பணியை முன்னெடுத்து நற்பெயர் ஈட்டியுள்ளது. இதேபோன்ற பணிகளைத் தொடர்ந்து மன்றம் அடுத்தடுத்து முன்னெடுத்து மக்கள் சேவையில் முதன்மையான மன்றமாக பெயரெடுக்க நல்வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.